அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும் அப்படிங்கிற பழமொழி இன்றைக்கி பல பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு. தெரியாமல் போனதா இல்லை மனப்பூர்வம் மறந்து போன மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா நிறைய வீடுகளில் இன்றைக்கி ஆடம்பர வாழ்க்கை தான். அது அவங்க ஆடம்பரமாக வாழ்கிறது தப்பு இல்லை. அந்த அளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க அவங்க வாழலாம், சம்பாதிக்கிறதே செலவு பண்ணுறதுக்கு தான். ஆனால் அதை பார்த்து இல்லாதவங்க கடன் வாங்கி பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் பெருசாக, அவங்களுக்கு பெரிய செலவு ஒன்றுமே இல்லை, அப்பா அம்மா 2 பிள்ளைங்க தான். ஆனால் பல லட்சம் ரூபாய் கடனில் இருக்காங்க. அது அவங்களுக்கு வட்டி கட்ட முடியாமல், அதாவது ஒரு 10 லட்ச ரூபா கடனில் இருந்தாங்கன்னா 50,000 ரூபா மாதம் வட்டி கட்டணும். மினிமம் 30,000 50,000 வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க. அது கொடுக்க முடியாமல் மேலும் 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 கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி வட்டியை மட்டும் கொடுப்பாங்க. இதை பல அளவு லட்சங்கள் கடந்து அதை கொடுக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணிடுவாங்க. இதனால் அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டு, கொடுத்தவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டு எவ்வளோ கஷ்டம். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் போதும். கொஞ்சம் இல்லை, ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு செலவும் இது நமக்கு தேவையானு நினைக்கணும். இப்போ எல்லோரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, கண்ணில் கண்டது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறீங்க, கடன் வாங்குறீங்க. இப்போ சுய உதவி குழுக்களில் கடன் கிடைக்கி, அந்த லோனு இந்த லோனு அந்த அப்படின்னு நீங்கள் வாங்கி கிடைக்குதுன்னு வாங்கி செலவு பண்ணிடுறீங்க. திரும்ப கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. ஒரு பொருள் வாங்கும்போது அது எந்த பொருளாக இருக்கட்டும் 3 விதமாக அதை பிரிச்சுருங்க. ஒன்று அவசியமானது, இன்னொன்று அத்தியாவசியமானது, இன்னொன்று ஆடம்பரமானது. நமக்கு இந்த பொருள் இந்த 3ல் அத்தியாவசியமான பொருட்களை ஃபஸ்ட்டு வாங்குங்க. அவசரம், இது அத்தியாவசியம், கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். அரிசி பருப்பு உளுந்து, அது வீட்டுக்கு தேவையான பொருள்கள். அது கூட மொத்தமாக நீங்கள் வாங்கி வைக்கணும்னு இல்லை. அன்னன்னைக்கு தேவைக்கு, இன்றைக்கி இப்போ ஒரு 5 கிலோ அரிசி, ஒரு அன்னைக்கு தேவைக்கு பருப்பு, இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கும் அதுக்கான பருப்பு, அந்த மாதிரி காய்கறி அப்படி வாங்கி சிக்கனமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா இருக்கலாம். இப்போவே நீங்கள் ஆடம்பர செலவு பண்ணி ஆடம்பரமாக அவங்க மற்றவங்கள பார்த்து வாழ்ந்து கடன் வாங்கி வச்சு நீங்கள் உங்கள் தற்கொலை பண்ணுறது, ஊரை விட்டு போகிறது, மன கஷ்டம், கடன் சுமையிலேயே வாழ்கிறது, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். தயவு செய்து சிக்கனத்தை கடைபிடிங்க. வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கலாம்.